நாங்கள் இன்றைக்கு காலமே தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். கீரை பிடுங்க போகிறோம். வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி, அதுக்காக சைவ சாப்பாடு வெள்ளிக்கிழமைன்றபடியாக சமைக்க போகிறோம். பாவக்காய் கீரை இப்போ பிடுங்க போகிறோம். தோட்டத்தில் பிடுங்கின கீரை பிடுங்கியாச்சு. இனி பிஞ்சு மிளகாய் பிடுங்க போகிறோம். வாங்க வாங்க போய்ப்பிடுவோம். நிறையா காய்ச்சி இருக்குது. இந்த நேரம் எல்லாம் மிளகாய் கண்டுகள் இங்கே பேப்பர் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த பப்ளிக்காய் புடா மிளகாய் இருக்குது. நாங்கள் பிடுங்குவோம். கீரைக்கு போல சும்மா சொல்லி வேலை இல்லை. வெச்ச மிளகாய் இது உடன் மிளகாய் கீரைக்கு போட்டு சமைக்க நல்ல மாதிரி இருக்கும். அதுக்காண்டி கீரை வந்து பிடிங்கினாங்க. இப்படி கீரைண்டு பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பெரிய குடி. இதோட 3வது ரிப்பு, இன்னும் ஒரு ரிப்பு பிடிங்கினா சரி. 4 ரிப்போட கீரை கதை முடிஞ்சது. ஆவுக்காய் பிடிங்கி சம்பல் போட போகிறோம் வெள்ளிக்கிழமைக்கு விதத்துக்கு முழுங்க போகிறோம். இங்கே இந்த கடின உழைப்புக்கு ஒரு இடத்துக்கு வந்துடுது. நல்ல பாவக்காய் தான். ரெண்டு 5 பாவக்காய் அப்படிங்கிற காணுதுங்க. பழுத்துட்டு இது விதைக்கி விட்டது, பழுத்துடுது. ஆனால் இந்த மாதிரி பெருக்கிற பார்க்க ஆனால் முந்திட்டு இது என்னுடைய வீட்டு தோட்டம். வீட்டில் பாவக்கொடி 4 சாடிக்க வைக்கிறேன். சாடிக்க வச்சு நல்லா வந்திருக்கு. இது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வழியாக ஒரு பாவக்காய் சம்பல் போட போகிறோம். பெரிய பாவக்காய் இருக்குது. 4-5 காய் போகிறோம். இது இருக்குது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வழியாக ஒரு பிரண்டல் சம்பல் பிரண்டல் பாவக்காய். பாவக்காய் எத்தனை காய் இருக்குது? 1 2 3 4 5 6 7 10 காய்கிட்ட இருக்குது. இதில் தண்ணி இன்றைக்கு பிரண்டல் கறி கொண்டு ஒரு பொரியல் வைக்க போகிறோம். நல்ல தோட்டத்தில் வச்ச காயில் அந்த கறியல் அவ்வளோத்துக்கு பிரிச்சு பால் காய்கறி அன்னாசி போல தோல்கள் எல்லாம் போட்டு தாட்ட வழியாக பிசி 2 வந்துடணும். மாதம் வந்துடுது. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இருந்தால் புதிய 10 கிலோ பாவக்காய் ஆகலாம். நாங்கள் கீரை மசியல், பாவக்காய் வத்தல், கத்தரிக்காய் குழம்பு எல்லாம் சமைச்சு போட்டு வாழையில் ஒட்டி வாழையில் ஒட்டி தானே சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்றோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை புத்தரிசி போட்டு சமைக்க போகிறோம். புத்தரிசி போட்டு சமைக்க போகிறோம். பாருங்க, புத்தரிசி சோத்துக்கு பாவக்காய் சம்பல் போட போகிறோம். கழுவி போட்டு பாவக்காய் இன்றைக்கி சின்ன வெட்டி சம்பல் போட போகிறோம். இப்படி சின்னதாக வெட்டி எல்லாம் போட்டு இப்போ பாவக்காய் வெட்டியாச்சு. உப்பு தூள் இப்போ போடுறதில்ல. இந்த முறை இதுதான் பொரிக்க போகிறோம். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நல்லெண்ணெயில் பாவக்காய் பொரிக்க போகிறோம்.
முக்கால் கிலோ பாவக்காய் இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, உண்டி, பச்சை மிளகாய். நல்லெண்ணெயில் பொரிச்சு கொண்டிருக்கிறோம். நல்லெண்ணெய் டப்பண்டு பொரிச்சிட்டு ரோட்டில் இண்டை பிடிச்சி நான் கீரை. இப்போ நீரெல்லாம் பட்டி போட்டு கழுவி 4 தண்ணியில் கலக்கணும். அந்த எல்லாம் இருக்குன்னாரு. அப்போ இது போட்டு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் பிறப்பி போட்டு இன்னொருக்கா கழுவி போட்டு சரி. இப்போ நாங்கள் பாவக்காய்க்கு வெங்காயம், தக்காளி, வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாம் கொட்டியாச்சு. இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போடணும். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு வெள்ளைப்பூடு தூள், உள்ளி தூள்னு சொல்கிறது கொஞ்சம் போட்டால் காணும். போட்டால் ருசியாக பிடிக்கும். இது மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு பிரட்டி போட்டு ஒரு மிளகுத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு போடுறது. இது இப்போ சுக்கா பருவத்துக்கு வந்துடுது. இன்னும் சாப்பருவம் வந்தவுடனே வடித்து எடுக்க முடியாது. குத்தரிசி அவிஞ்சு முக்கா திட்டத்துக்கு வந்துடுது. இன்னொரு 15 நிமிஷம் ரெண்டாக வந்துடும். பாவக்காய் தம்பலுக்கு முக்கியமாக தயிர் விட வேணும். 3 கரண்டி தயிர் விட்டால் காணும். இது துருக்கி கடையில் வைக்கிறது. நல்ல 10 வீதம் தயிர், கட்டி தயிர். விட்டுருக்கும். இது தயிரை போட்டுட்டு எல்லாம் கிளாரி விட வேணும். அப்போ பாவக்காய் ஒன்று சேர்ந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக கொடுக்கும். பாவக்காய் சம்பலுக்கு தயிர் வெங்காயம் இல்லாத போட்டு கையால் பிசைஞ்சு எடுத்தால் தான் பாவக்காய் ருசியை கொடுக்கும். நல்ல குத்தரி சோற்றுக்கு நல்லா இருக்கும். கீரை சமைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் போட்டு அப்படியே கலண்டடுப்பு விட்டு ஆறில் விட்டால் சரி. இந்தியாவில் பாவக்காய் பொரிஞ்சு ஒன்று இருக்குது. இனி வடிக்க எடுக்கலாம்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டு பொரிஞ்சுது. ஆகலம் பொரியக்கூடாது. சம்பலுக்கு நாங்கள் வடித்து எடுக்கிறோம். குத்தரி சோத்துக்கு அப்பளம் பொரிக்க போகிறோம். இல்லை தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கிளறுனா சரி. இப்போவே சாப்பிடுறோம் போல. இது புடலங்காய் எங்களுக்கு இன்னொரு ஃபார்மர் தந்தவர், வழக்கம் போய்க்கிற இந்த 100 தந்தவர். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வழியாக அதில் ஒரு வர செய்ய போகிறோம். குழம்பு பொரிச்சு வச்சாச்சு. கீரை மசிக்கிறேன். நல்ல உடன் கீரை, ஒரு கொதிக்கிற கீரை. அப்பண்டு 3 நிமிஷத்தில் அவிஞ்சிடுது. இதுக்கு ஒரு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுட்டு இறக்கச்சேரி பொரிச்சு வச்சாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வழியாக விநாயகர் சதுர்த்தி. இது நல்ல சாப்பாடாக சாப்பிடுவோம். இது
கீரை எல்லாம் மவிஞ்சிடுது. இப்போ தேங்காய் திருவி பால் விட போகிறோம். தேங்காய் பால் விட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது பிறகு தேசிக்காய் போட்டு விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். சோயா மீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு உரத்து கறி வைக்க போகிறோம். சோயா மீன்ஸை தண்ணிக்காய் ஊறவாங்க 10 நிமிஷம். மிளகாய் வெட்டி கழுவியாச்சு வர செய்ய போகிறோம். சோயா மீன்ஸ் கறி காய்ச்ச போகிறோம். இப்போ எண்ணெயை கொதிக்க விட போகிறோம். நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், ஆனம் போட்ட நல்லெண்ணெய் ஸ்பூன் போட போகிறோம். நல்லா பொரியுது. ஒரு கரண்டி வெந்தயம், சோம்பு ஒரு கரண்டி, பெருஞ்சீரகம், காயம், உள்ளி, மிளகாய் எல்லாத்தையும் போடுவோம். இந்த கருவேப்பிலையில் இது கறிக்கு எல்லாம் வதங்கி வந்துடுது. தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கினா அது ஒரு டேஸ்ட். வதங்கிடுது. உருளைக்கிழங்க போடுவோம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு 10 நிமிஷம். அதுக்கு பிறகு சோயா மீன் விட்டு கிளாரி விட்டால் எல்லாம் ஒன்று சேர்ந்து டேஸ்டாக வரும். கறி மீன்னா பூரி, இரவுக்கு பூரி. சோயா மீன்ஸ் கறிக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு கரண்டி உப்பு போடணும். இது யாழ்ப்பாணத்து மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டால் தான். இந்த உள்ளித்தூள், வெள்ளத்தூள், மிளகாத்தூள் போகிறோம். புடலங்காய் வர இதுக்கு சூரியகாந்தி எண்ணெய் விட போகிறோம். இதுக்கு கடுகு போட போகிறோம். எண்ணெய் கொதிச்சுது. 2 செத்தல் மிளகாய் போடணும். மிளகாய் போட வரைக்கு முக்கியமாக கடலை பருப்பு போட்டால் கறி வரைக்க டேஸ்டாக வந்தாச்சு. இப்போ புடலங்காய் போட்டுட்டு கிளாரி விட்டால் சரி. எல்லாம் சமைச்சு முடிஞ்சது. 2 பேர் சாப்பிட்றதுக்கு வாழையில் வெட்ட போகிறோம். தோட்டத்தில் வாழையில் எல்லாம் இருக்குது. விளைஞ்ச வழியை நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம். நீங்களும் வீட்டு தோட்டம் செய்து சமைச்சு சாப்பிடுங்க.
வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. அது இப்போ சாப்பிட்டுட்டு பின்னேரம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கும் போக போகிறோம். சோறும் சமைச்சாச்சு, 1 மணி தியாகத்தில் சமைச்சு வச்சிருக்குது. ஒரு நாடகத்தை பார்த்துட்டு சாப்பிட போகிறோம். இலக்கியாவோ இனியாவோ இந்த நாடகத்தை பார்ப்போம். இலக்கியா சீரியல் போய் கொண்டிருக்குது, அதை பார்த்துட்டு சாப்பிடுவோம். ஐயோ என்னக்கா? ஐயோ ஐயோ மூட்டை மூட்டை காசை எல்லாம் அள்ளி கொண்டு போறாங்க. ஆமா, நீங்க கல்யாணம்னு ஒத்த வார்த்தை தான் சொன்னீங்க. புத்தரிசி சோறு, பரிமாறம் போடும் கறி, இது அப்பள பொரியல், கீரை மசியல், முளைக்கீரை. இதுதான் நல்லா இருக்கும். விட்டடிச்சா நல்லா இருக்கும். சமைச்சாச்சு, சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க, பக்கத்தில் இருந்து சாப்பிடுவோம். சாப்பிட போகிறோம். நல்ல சாப்பாடு சமைச்சிருக்கு. இங்கே தோட்டத்தில் விளைஞ்ச சாமான வச்சு சமைச்சிடுவோம். இதுக்கு முதல்ல பாவக்காய் சம்பல் அப்படின்னு பார்ப்போம். பாவக்காய் சம்பல் பாருங்க. அந்த இருக்கு வீடு. ரெண்டு பேரும் ஒரு சோறும் போடாமல் எல்லாத்தையும் மலைச்சு சாப்பிட்டோம். அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டு நல்ல. பாவக்காயும் தயிரும் சொல்லி வேலை இல்லை. இல்லை உண்டு பேர் சாப்பிட்டோம் நிறையா. ஆனால் இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு தூங்கினா நல்லா சாப்பாடு இங்கே தோட்டத்தில் விளைஞ்ச சாப்பாடு கடையில் வேண்டதுக்கும் தோட்டத்தில் விளைஞ்சதுக்கும் வித்தியாசம். மருந்து எல்லாம் ஒன்றும் பார்க்கணும் தானே, அதனால் வியோ அந்த சொல்லி நல்ல ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட. நன்றி, வணக்கம். நீங்களும் இப்படி சமைச்சு சாப்பிடுங்க. வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. எல்லாம்